இந்த மிக்சிங்கில் தான் இருக்குது கோழி புக்கைன்ற டேஸ்ட்டு. உறவுகளுக்கு வணக்கம், நான் தான் உங்கள் தீபா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நான் செய்கிற காணொலிகளில் முயற்சி செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே நேரத்தில் நிறைய பேர் ஃபோட்டோஸ் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க, நிறைய ஆர்டரும் தந்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இன்றைய சமையல் காணொலி ரொம்ப ஃபேமஸ் ஆனது, அதே நேரத்தில் எல்லாருக்கும் விருப்பமான ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். கோழி புக்கை செய்ய போகிறோம். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கோழி பொங்கல் அண்டுவாங்க, கோழி புக்கை அண்டுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அது பிடிக்காமல் யாருக்குமே இருக்காது. எல்லாருக்குமே இந்த சாப்பாடு விருப்பம். அப்படியான ஒரு சாப்பாடை கொஞ்சம் உரைப்பாக செய்ய போகிறோம். வாங்க குசனிக்காய் போயிருந்து நாங்கள் செய்வோம். இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் கோழி புக்கை செய்கிறதுக்கு சிவப்பு பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கிறோம். கோழி புக்கை என்றாலே சிவப்பு பச்சை அரிசியில் தான் செய்யணும், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சுண்டில் நாங்கள் இன்றைக்கி ஒரு சுண்டு, ரெண்டு சுண்டு, 3 கொத்தண்டுவாங்க, சுண்டண்டுவாங்க, ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. 3 அரை கொத்து எடுத்துருக்கிறோம், அல்லது 3 சுண்டு எடுத்துருக்கிறோம். இந்த கப்பில் தான் எடுத்துருக்கிறோம். இப்படி நல்ல அரிசியை 3 தண்ணியில் கழுவி எடுத்தீங்கன்னா சரி. இப்போ பாருங்கள், அரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதுக்கு இப்போ உங்களுக்கு நான் தண்ணி அளவு காட்டி தரேன். இந்த சுண்டில் தான் 3.5 சுண்டு அரிசி எடுத்துருந்தேன் நாங்கள். அதே மாதிரி இதே சுண்டில் நாங்கள் ஒரு சுண்டு, 2, 3, 4 அரை சுண்டு தண்ணி விட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் இந்த அரிசி அவியறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இப்போ அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா எரிய வலிக்கிட்டு நாங்கள் கழுவி வச்சுருக்கிற இந்த அரிசி சட்டியை அடுப்பில் வச்சிடுவோம். இப்போ நாங்கள் செய்ய போகிறது தான் கோழி புக்கைக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே. அதுக்கு பாருங்கள், சின்ன வெங்காயம், கோழி புக்கைக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ சின்ன வெங்காயத்தையும் பாருங்கள் 2 வெட்டி வச்சுருக்கு. என்ன இது கொஞ்சம் பெருசு கூடிட்டு, அதனால் 2 வெட்டி வச்சுருக்கு. இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை நாங்கள் இந்த இறைச்சியோடு போட்டுக்கொள்ளுவோம். நல்ல நிறைய வெங்காயம் போட்டு தான் இந்த கோழி புக்கை செய்யணும். வெங்காயம் கோழி புக்கைக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு சாப்பாட்டுக்குமே கொஞ்சம் அதிக அளவாக வெங்காயம் போட்டு அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது மிளகுத்தூள் போடுவேன். மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது உரைப்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். இது தீபாட மிளகாய்த்தூள், அதனால் நான் கொஞ்சம் உரைப்பு கூடவாகவே இன்றைக்கு போடுறேன். ஏண்டா இறைச்சிக்கு போடுற தூள் மட்டும்தான், அதுக்கு பிறகு நாங்கள் அங்கே சோத்தில் தூள் சேர்க்க போகிறதில்லை. அடுத்தது இந்த இறைச்சிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம்.
இறைச்சிக்கு தேவையான அளவு உப்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். இப்போ பாருங்கள், உள்ளியும் இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கு. உள்ளியும் இஞ்சியும் வந்து பேஸ்ட் பண்ணி போடக்கூடாது. பேஸ்ட் பண்ணி போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் ஏதோ சிக்கன் கறி வைக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிடும். கோழி புக்கைக்குரிய அந்த டேஸ்ட் வராது. அப்போ அதனால் இப்படி கொஞ்சம் ஒரு 3 தடவை இப்படி இடிச்சிங்கண்டா சரி. பாருங்க, இடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுற எப்படி வருதுண்டு. ஆகலாம் பேஸ்ட் பண்ணாதீங்க. இஞ்சியும் பாருங்கள் அதிக அளவு சேர்க்கலை, இப்படி ஒரு சின்ன துண்டு. இப்போ பாருங்கள், உள்ளியும் இஞ்சியும் எப்படி போட்டிருக்கண்டு பேஸ்ட் பண்ணி போடாதீங்க. ஒருக்கா வீட்டை செய்யக்க அம்மா கேட்டாங்க பிரியாணியாக செய்றீங்கண்டு. ஏன்னா பிரியாணி செய்யக்க தான் பேஸ்ட் பண்ணி போடுவாங்க. கோழி புக்கைக்கு எப்பயுமே 1-2 இடித்து போட்டு போடணும்னு சொன்னவங்க. பண்டையிலேருந்து எனக்கு ஒரு பழக்கம். இந்த கோழி புக்கைக்கு உள்ளியும் இஞ்சியும் வந்து நாங்கள் எப்பயுமே 1-2 தான் இடித்து போடணும்ண்டு. சரி, இப்போ அதையும் போட்டாச்சு இறைச்சியோட. இப்போ அடுத்தது வந்து தேசிக்காய். இப்போ தேசிக்காய் சாறு விடுவோம். இறைச்சிக்கு வந்து பாதி தேசிக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா காணும். அதுக்கு பிறகு திருப்பவும் எங்களுக்கு தேசிக்காய் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா இறைச்சிக்கு தேவையான மிக்சிங் எல்லாத்தையுமே செய்தாச்சு. ஆனால் நான் வந்து ஒரு முறையில் செய்கிறது, அதை வந்து கட்டாயமாக கடைசியாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த பொருள். என்னது தெரியுதா? முட்டை வந்து உடைச்சூற்றி இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி வையுங்க. நல்லா எல்லாம் ஊறட்டும். என்னத்துக்காகண்டா, இப்போ நாங்கள் ஊர்கோழி தான் எடுத்துருக்கிறோம். அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும், அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கோழி புக்கைக்கு இறைச்சி வெட்டைக்கு நல்ல சின்ன வெட்டணும். அதுவும் ஒரு டேஸ்ட்டை தரும். எப்போ நீங்கள் கோழி புக்கை ட்ரை பண்ண போகிறீங்கன்றாலும் முட்டையொண்டை உடைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நல்ல சின்னனா வந்து இறைச்சியை வெட்டுங்க. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய பேர் வந்து கோழி புக்கை செய்ய என்ன தெரியுமா செய்வாங்க? தேங்காய் ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு இறைச்சியை போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு அரிசியை போட்டு செய்வாங்க. அது கோழி புக்கை இல்லை, அது பிரியாணி. கோழி புக்கைன்றது முதல் அரிசி அவிக்கணும், அதுக்கு பிறகு மிக்சிங் எல்லாம் செய்துட்டு அதுக்குள்ளே ஊற்றி கிளறது தான் கோழி புக்கை உண்மையாகவே. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தானே. கடைசியாக இன்னொரு வேலையும் இருக்குது. அதுக்கு முதல் நல்ல வெங்காயம் எல்லாம் உதிராக வார அளவுக்கு நாங்கள் எங்களோட கையாலேயே பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நாங்கள் வெங்காயத்தை வந்து 2 தானே வெட்டி போட்டிருக்குறோம். இதெல்லாம் இப்படி தனித்தனியாக உடைஞ்சி வார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் உடைஞ்சி வந்துட்டாண்டு அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்சிங்கில் தான் இருக்குது கோழி புக்கைன்ற டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா வெங்காயமெல்லாம் இப்படி உடைஞ்சிட்டு நல்லா. நல்லெண்ணெய் எடுத்து ஒரு மூடி எடுத்து இப்படி சுற்றி வர ஊற்றிட்டு இப்போ நாங்கள் வந்து எல்லா மசாலாவையும் நல்லா சேர்த்து அப்படியே பிசைஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த பிசைஞ்சு வச்ச மசாலா வந்து சிக்கனுக்குள்ளே இறங்கு மட்டும் ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கணும். அதுக்கு பிறகு தான் எடுத்து கட்டாயமாக சமைக்கணும். இல்லை நீங்கள் சமைக்க வலிக்கிட போகிறீங்கண்டா நீங்கள் அரிசியை அடுப்பில் வைக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யுங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி ஒரு 1 hour ஊற வைக்கலாம். ஏன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ மசாலா வந்து சிக்கனுக்குள்ளே இறங்குதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இந்த கோழி புக்கை டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இனி அங்கே சோத்தை பார்ப்போம் எப்படி இருக்கண்டு, அவிஞ்சிட்டா இல்லையான்றதோ அதை பார்ப்போம். காட்டுங்க அப்படி இருக்கண்டு. இங்கே பாருங்கள், சோறு வந்து இப்போ அரை பதத்துக்கு வந்துட்டுங்க. இது இப்போ நல்லா கிளறிட்டு இப்போ இதை நல்லா கிளறிட்டோம். அடுத்தது வந்து பாருங்கள், நாங்கள் பச்சை மிளகாய் வெட்டையில் முழுசாக வச்சுருக்கிறோம்.
இந்த பச்சை மிளகாவையும் இந்த சோத்தோடு போட்டுருவோம், அவியட்டும். இப்போ நாங்கள் வந்து பச்சை மிளகாவை அரிசியோடு சேர்த்துருக்கிறோம். இதை நல்லா கிளறி விடுவோம், அவியட்டும். இப்போ நாங்கள் அரிசிக்கு முதல் 4.5 சுண்டு தண்ணி ஊற்றிருந்தோம். இப்போ வந்து மேலதிகமாக இன்னும் 1 சுண்டு தண்ணி ஊற்றி கொள்ளுவோம். எண்ணத்துக்காக நாங்கள் அளவளவாக தண்ணி விடுறோம்டா, இறைச்சிலையும் தண்ணி தன்மை இருக்குன்னு தானே, அதுக்காக தான் அளவளவாக தண்ணி விடுறோம். இப்போ இன்னொரு 5 நிமிஷத்தில் நாங்கள் அடுத்த வேலையை தொடங்கலாம். ஏண்டா இது இப்போ பாதி கட்டத்தை தாண்டிட்டு. இப்போ நாங்கள் வந்து பச்சை மிளகா போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருந்தோம். சோறு பாருங்கள், ஒரு 3/4 பதத்துக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் குழச்சி வச்சிருக்கிற சிக்கனை இதுக்குள்ளே போட்டுருவோம். நல்லா எல்லாத்தையும் அப்படியே கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து தண்ணி தன்மை இருக்கும். அப்போ வந்து நாங்கள் அதிகளவாக தண்ணி சேர்த்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு சுண்டாக தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். அப்போ அது வந்து உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த சுண்டில் இன்றைக்கு தண்ணி காட்டி தரேன். சரி, இப்போ இதுக்குள்ளே வந்து நாங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். சரி, இது இப்படி இருக்கணும் சைட்டா. இப்போ பாருங்கள், அடுத்தது ஒரு சுண்டு விடுறேன். இப்போ அடுத்தது இன்னொரு சுண்டு. மொத்தமாக எத்தனை சுண்டு விட்டுட்டோம் நாங்கள் கணக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். கேமராமேன் கேட்ச் பண்ணுறீங்க ஒழுங்கா. இப்போ நல்லா எல்லாத்தையும் கிளறுங்க. தான் சுண்டில் தண்ணி விடுறது பார்த்துருக்குறேன். அப்படியா? அளவுக்காக அரிசி நாங்கள் எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப்பை நீங்கள் தண்ணிக்கும் அளவு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ சரியாக வரும். என்னடா கோழி புக்காண்டா நல்லா சோறு வந்து அப்படியே கரைஞ்சி வரணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா வந்து இது பெரிய பெரிய பச்சை மிளகா தானே, அப்போ பெருசாக உரைப்பு இருக்காது. அதனால தான் இவ்வளோ பச்சை மிளகா போட்டிருக்கு. உங்களுக்கு உரைப்பு கூடாண்டு யோசிச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா வந்து குறைச்சி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சமாக. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு இனி வந்து அடுப்பு அதிக அளவு எரியக்கூடாது. அடுப்பு வந்து ஒரு ஹீட்டில் இருக்கணும். அப்படியே அந்த ஹீட்லேயே வந்து இந்த சோறு அவியணும். இந்த இறைச்சியும் வந்து நல்லா அப்படியே அவிஞ்சு மிக்ஸ் ஆகி வரணும். சரியா? இப்போ நல்லா கிளறியாச்சு, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ நாங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? மூட போகிறோம். இனி நாங்கள் மூடிட்டு தணலில் விட்டுருவோம். நல்லா அவிஞ்சு வரட்டும். நார்மலாக தணலில் தான் இருக்குது. இது மட்டும் பிறகு எரிஞ்சால் சரி. இந்த காணொளி ஃபுல்லாகவே உங்களுக்கு புது புது சின்ன சின்ன விடயங்கள் சொல்லி தந்திருக்கு, டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக. அதே மாதிரி தான் இப்போயும் ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கு. இது வந்து 2வது தேங்காய் பால். இந்த 2வது தேங்காய் பாலுக்குள்ளே இங்கே பாருங்கள், ஒரு கொஞ்சமாக பழப்புளி எடுத்து வச்சுருக்கு. வளமையாக வந்து நிறைய பேர் பிரியாணிக்கு தான் தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இதுக்கு தக்காளி பழம் சேர்க்காம இதுக்கு வந்து புளி சேர்த்துக்கொள்ளுவோம். ஓகே, இது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கிடையில் நாங்கள் இன்னொரு முக்கியமான வேலை செய்திருவோம். ஒரு முட்டை, இப்போ நாங்கள் வந்து 2 முட்டையை உடைச்சி எடுத்துருக்கிறோம். ஆல்ரெடி வந்து சிக்கனோட ஒரு முட்டை சேர்த்ததால் இன்றைக்கி 2 முட்டை தான் நான் உடைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த 2 முட்டையும் என்ன செய்வோம்? இந்த சோத்தோடு ஊற்றி கொள்ளுவோம்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறுவோம். ஒரு அளவு தன்மையாக இருக்கேக்கியே நீங்கள் வந்து முட்டையை ஊற்றிக்கொள்ளுங்க. அப்போ தான் முட்டை நல்லா அவிஞ்சு வரும். இந்த கோழி புக்கைக்கு இந்த முட்டை தான் முக்கியம். கடைசியாக ஊற்றுற அந்த முட்டையில் தான் நிறைய டேஸ்ட் கிடைக்கும். சரி, இப்போ முட்டையை ஊற்றிட்டோமா? கடைசியாக வந்து நாங்கள் கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் புளி, அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். இவ்வளவு தான் சேர்த்துருக்கிறோம். ஒரு கரண்டி காணும். இப்போ முதல்ல வந்து நாங்கள் அரிசி அவிரத்துக்கு கொஞ்சமாக உப்பு விட்டோம். அதுக்கு பிறகு இறைச்சிக்கு உப்பு போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு திருப்பியும் சேர்த்துருந்தோம். இப்போ இந்த சோத்துக்கு ஃபுல்லாக தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்லா கிளறிடுவோம். பச்சரிசி சோறு தானே, கொஞ்சம் இறுகி வரும். முதல் தனித்தன்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஆற வச்சிங்கண்டா அப்படியே நல்லா இறுகி வந்துடும். இப்போ பொங்கல் அப்படி தானே, பொங்கல் என்ன மாதிரி இருக்கும், முதல் கொஞ்சம் தனித்தன்மையாக இருக்கும். அப்படியே அடுப்பில் வச்சிங்கண்டா இறுகி வந்துடும். இப்போ பாருங்கள் எல்லாமே தயாராகிட்டு கடைசியாக பாருங்கள் சின்ன வெங்காயத்தை வந்து நாங்கள் முழுசாக வச்சுருக்கிறோம். சின்ன வெங்காயம் சாப்பிடக கடிபடணும், அப்போ தான் இந்த கோழி புகைக்கு டேஸ்ட் தரும். இப்போ அதையும் போட்டுக்கொள்ளுவோம். இதையும் போட்டுட்டோமா? இப்படி திருப்பி கிளறிடுவோம். கிளறிட்டு முதல் பாக்கைக்க பாருங்கள் நல்லா தன்மையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இப்படி கட்டி ஆகிட்டாண்டு. சரி, இப்போ இப்படியே வச்சிருவோம். இந்த சூட்டுக்கு அந்த வெங்காயம் வந்து அப்படியே ஒரு அளவு அவிஞ்சி வந்துடும். தயார், கோழி புக்கை தயாராகிட்டு. ஓகே, இப்போ எல்லாமே தயாராகிட்டு நாங்கள் இறக்கிடுவோம். இப்போ நல்லா கிளறிடுவோம். இப்போ பாருங்கள் நாங்கள் போட்ட வெங்காயம் எல்லாம் எப்படி இருக்குண்டு. இப்போ சுவையான கோழி புக்கை வந்து தயாராகிட்டு நிறைய பேருக்கு இந்த கோழி புக்காண்டா விருப்பம். இப்போ நிறைய பேர் எங்கேயாவது வெளியில் போனாலே என்ன யோசிப்போம், கோழி புக்கை செய்து சாப்பிடுவோம், டேஸ்ட்டாக இருக்கும், அப்படி தான் யோசிப்போம். அப்படி சுவையான கோழி புக்கை தான் இன்றைக்கி ஈஸியாக செய்கிற முறையை உங்களுக்கு காட்டியிருக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. சுடுது, ஆனால் சுட தான் சாப்பிடுவோம் நம்ம. இது வாவ், சுடுது. கோழி புக்கை சாப்பிட்ருக்கியா அதுக்கு முதல்? இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன? இன்றைக்கும் வந்து சுவையான சமையல் காணொலி, அதே நேரத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சமையல் காணொலி. நிறைய பேர் இதை இப்போ மறந்துருப்பீங்க, மிஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்காகவே இந்த காணொலி. இது போல் இன்னொரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.